வணக்கம். இந்த காணொலியில் மென்சுரேஷன் 2D and 3D PYQ வந்து பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளத்தை கொண்டு அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்டால் அக்கூம்பின் உயரம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கோளம் ஸ்பியர் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே உருக்கணும்னா அதை உருக்கி என்ன பண்ண போகிறோம், கூம்பா வந்து மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதனுடைய ஃபுல் தானே வருது. அப்போது இதில் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா கோளத்தினுடைய கன அளவு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோமா. கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr³. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா கோளத்தின் கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4/3 πr³. ஸோ கோளத்தின் கன அளவு 4/3 πr³ இஸ் ஈக்குவல் டு கூம்பினுடைய கன அளவு ஃபார்முலா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr²h. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள திண்ம கோளத்தை கொண்டு அதே ஆரம். அப்போ கோளத்தினுடைய ஆரம் வந்து என்னவோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியருடைய ஆரமும். ஸோ இங்கே கோளத்தின் ஆரம் 9 சென்டிமீட்டர்னா ஸ்பியருடைய ஆரமும் 9 சென்டிமீட்டர் தான். அப்போ வந்து பைக்கு பை கேன்சல் ஆயிருங்களா, இங்கே 3க்கு 3 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் வந்து 4r³ இருக்கும். இங்கே வந்து r²h இருக்கும். ஸோ ஆரம் வந்து இங்கேயும் 9 தான் இங்கேயும் 9 தான்ன்றது r² இதில் கேன்சல் பண்ணால் r⁻1 வருங்களா. அப்போ 4 × r⁻1 is equal to h. ஆறுனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 is equal to h. h is equal to 9 4 36. அப்போ 36 சென்டிமீட்டர்ன்றது ஆன்சர். ஆப்ஷன் டி. ஸோ ஈஸி தான் பார்த்துக்கோங்க. ஸோ கோலம் இருக்குது, அது அப்படியே உருக்கி கூம்பா வந்து மாற்ற போகிறோம். அப்போ கோலத்தின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சமபக்க முக்கோணத்தினுடைய சமபக்க முக்கோணம்னா என்ன அர்த்தம், எல்லா பக்கமும் அதனுடைய அளவு வந்து சேமாக இருக்கும். இப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு, அதாவது அவங்க ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, 180 சென்டிமீட்டர் சுற்றளவு வந்து கொண்டிருக்கு. ஸோ சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவுன்னா சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு பண்ணும் போது ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3a வருங்களா. ஏன்னா முக்கோணத்தின் சுற்றளவு அண்ணும் போது 3 பக்கங்களில் ஆட் பண்ணுவோம். அப்போ a அப்படின்னா 3a இருக்கு. இந்த 3a தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 180 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3a is equal to 180. அப்போ ஏ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 3 18 60. ஏ வந்து 60ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் இருந்து என்ன பண்ணலாம், சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை வந்து கண்டுபிடிக்கலாமா. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு √3/4a². இதுதான் வந்து சமபக்க முக்கோணத்தின் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா ரொம்ப முக்கியம், தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து இதனுடைய வேல்யூ வந்து போடுவோம். √3க்குனுடைய வேல்யூ வந்து 1.732. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. √3 வேல்யூ வந்து 1.732 டிவைடட் பை 4 × a² வந்து a16 கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ a²என்றதால 2 வாட்டி எழுதுகிறோம். 4 கொண்டு போய் 60ல் கேன்சல் பண்ணோம்னா 1 4 4, ரிமைனிங் 20, 5 4 20, 15 டைம்ஸ் வருது. அப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து 60 × 15 வந்து மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. 6 5 30, ரிமைனிங் 3, 1 6 6 3 9, இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 0 இங்கே போட்டுக்கிறோம், இன்ட்டு 1.732. இப்போ என்ன பண்ணலாம், 9 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 0 ஆட் பண்ணிக்கலாமா. அப்போ 9 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 2 18, ரிமைனிங் 1, 3 9 27 1 28, ரிமைனிங் 2, 9 7 63, 63 2 65, ரிமைனிங் 6, 1 9 9, 9 6 15, இங்கே 2 0 இருக்குது, அந்த 2 0 அப்படியே போட்டுக்கிறேன். இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3, அப்போ இங்கே வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1558.8 cm²என்றது ஆன்சர்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து இங்கே பாருங்கள், இங்கே 2 ஸ்தவம் தள்ளி, அப்போது பாயிண்ட் புள்ளி வைக்கிறது நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஆப்ஷனில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அப்போது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மாட்டு வண்டி சக்கரம் வந்து இருக்கு, அதனுடைய ஆரம் வந்து 35 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சக்கரம் வந்து 154 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அப்படியே ரோல் பண்ணி சுற்றிட்டே போனால் எத்தனை முறை வந்து சுற்றும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஃபுல்லாக இந்த சக்கரம் சுற்றுதுன்னா அப்போது வந்து என்ன கண்டுபிடிக்கணும், அந்த வட்டத்தின் சுற்றளவு வந்து கண்டுபிடிக்கணுமா. அப்போது வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr. ஸோ வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா வந்து 2πr. r வந்து 35ன்னு கொடுத்துருக்காங்களா, பையனுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு r வந்து 35. 7 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 5 7 35. அப்போது 2 5 10, 10 × 22 220 வரும். இது வந்து சென்டிமீட்டர், ஏன்னா ஆரம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது இந்த டிஸ்டன்ஸ் 154 மீட்டர் எவ்வளோ தூரம் கடந்திருக்குன்னா இந்த 154 மீட்டரை டிவைடட் பை போட்டு 220ஆல் வகுத்தோன்னா ஆன்சர் கிடைக்குமா. அப்போ வந்து பாருங்கள் 154 மீட்டராக இருக்கிறது சென்டிமீட்டராக மாற்றணும். ஏன்னா ஆரம் சென்டிமீட்டரில் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ மீட்டராக இருக்கிறத சென்டிமீட்டராக மாற்றணும்னா இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், டிவைடட் பை 220. 0க்கு 0 கேன்சல். இந்த 22 கொண்டு போய் இதில் அடிங்க, 7 டைம்ஸ் வரும். டவுட்டாக இருந்தால் கிராஸில் வந்து மல்டிப்ளை பண்ணி கூட பார்த்துருங்க. 2 7 14 1, 2 7 14 1 15. அப்போ வந்து இதில் 7 டைம்ஸ் வருது. இங்கே 0 இருக்குது, 10 இருக்குது. அப்போ 7 × 10 70, 70 முறை வந்து சுற்றி வரும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ சொன்னது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சக்கரம் இருக்குது, அது வந்து 35 சென்டிமீட்டர் ஆரம் கொண்டது. அந்த சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா 154 மீட்டரை வந்து சுற்றிட்டே வந்து கடந்து போகுது. அப்போ எத்தனை முறை வந்து அந்த முழு சுற்று அந்த சக்கரம் ஃபுல்லாக அந்த நீளத்தை வந்து சுற்றிட்டு வரும்னா 70 முறை வந்து முழுசாக வந்து சுற்றி இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைப்பரப்பு வந்து 384 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்கம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கனசதுரத்தின் மொத்த வலைப்பரப்புன்னா அதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 6a². ஸோ தெரிஞ்சிருக்கும், கனசதுரத்தின் மொத்த வலைப்பரப்புனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 6a². அந்த 6a² தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 384 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. a = என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த வேல்யூ அப்படியே கனசதுரத்தின் மொத்த வலைப்பரப்பு 384 = 6a². 6 கொண்டு வந்து இதில் அடிச்சோம்னா 6 6 36, ரிமைனிங் வந்து 2 24, 4 6 24. அப்போ a² = 64. அப்போ a = 8. ஸோ ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆஃப் எடுப்போம். இப்போ ஏ வந்து 8. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு 27 லிட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு தொட்டி வந்து இருக்கு. இப்போ இந்த தொட்டி ஒரு தொட்டியாக இமேஜின் பண்ணிக்கோங்க. தொட்டி மாதிரி இருக்காது. ஸோ இந்த தொட்டி வந்து இருக்குது. இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டிக்குள்ளே எவ்வளோ இருக்குது, 27 லிட்டர் வந்து இந்த தொட்டி வந்து பிடிக்குது. இதனுடைய பக்க அளவை காண்க அப்படின்னா ஏ தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது நம்மளுக்கு வந்து தெரியும் கனசதுரத்தினுடைய உள்ளதன பரப்பு தான் கேட்குறாங்க. அப்போ கனசதுரத்திற்கான கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a³. இந்த a³ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த கனசதுர கன அளவு தொட்டி வந்து 27,000 லிட்டர் வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தெரியும் 1 மீட்டர் கியூப் தான் வந்து 1000 அப்படின்ட்டு.
அப்போ ஒரு 1000 லிட்டர் அண்ணா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப்னு எழுதுவோம். அப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், 27 × 1000 அப்படின்னு பிரிக்கலாங்களா, ஏ கியூப். இப்போ இந்த 1000 இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம், 1 மீட்டர் கியூப்னு போடலாமா. அப்போ 27 × m கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப். இப்போ நம்ம கியூப் ரூட் ஆஃப் எடுத்தால் என்ன வரும், ஏ இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 27 × 27 மீட்டர் கியூப்னு வரும். ஸோ இதுக்கும் வந்து இந்த 3 இந்த 1/3 வந்து போயிருமா. இந்த 27க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3n வரும். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இது சிம்பிள் தான் பாருங்கள். இப்போ மீட்டர் கியூப்னு எழுதுகிறோம். கியூப் ரூட் ஆஃப் 27 எடுப்போம். அப்புறமா இந்த கியூப் ரூட் ஆஃப் மீட்டர் கியூபுக்கும் வருமா. அடுத்து இதுக்கு 27 கியூப் ரூட் வந்து இது மீட்டர் கியூபுக்கு 3. அந்த கியூப் ரூட்டை வந்து எப்படி எடுப்போம், இப்படி எடுப்போமா. அப்போ 3 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 3 மீட்டர்ன்றது ஆன்சர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பக்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர். இதில் பக்கம் மட்டும் இல்லாமல் உயரம் எவ்வளோ அகலம் எவ்வளோன்னு கேட்டாலும் சதுரம் பண்ணுறதால உயரமும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் தான் வரும், அகலமும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் தான், ஏன்னா சதுரம் இல்லையா அதனால். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். இந்த சம் வந்து பாருங்க, ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 8 மீட்டர் 10 மீட்டர் 6 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு காண்க. முக்கோணத்தின் பக்க அளவுகள்னு கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து அதாவது சமமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் வந்து இருக்கும், எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்காது. ஒன்று வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒன்று 6 மீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அசம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோமா. அசம பக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் s × s - a × s - b × s - c. இதில் எஸ்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணுமானா அந்த எஸ்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a + b + c கொடுத்துருக்கிற வேல்யூவை வந்து ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ a வந்து 8, b வந்து 10, c வந்து 6ன்னு எடுத்துக்கோங்க. இதை ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 10 + 8 18, 18 + 6 வந்து 24/2 வரும். அடிச்சோம்னா s வந்து 12ன்னு வரும். அப்போது இதில் வந்து போடுங்க 12 × s வந்து 12, a வந்து 8, 12 - 8 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4n வரும். அடுத்து வந்து s வந்து 12, b வந்து 10, அப்போ 2, s வந்து 12, c வந்து 6, அப்போ வந்து 6. ஸோ இது வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் ஆஃப் எல்லாம் எடுக்க வேண்டாம், பிரிச்சுருங்க. ஆல்ரெடி 2 6 இருக்கா, அப்போ 12 வந்து 2 6ன்னு பிரிக்கலாமா. 2 × 2 2 6 12. இதுவும் ஒரு பேரா எழுதிடலாம். 4க்கு ரூட் ஆஃப் எடுத்தோம்னா 2n வரும். ஸோ இது 2 இருக்கிறதால 1 வெளியே எடுத்துக்கலாமா. 2 × 6, 4க்கு ரூட் ஆஃப் எடுத்தால் 2. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 6 12, 12 2 24. ஸோ 24ன்றது ஆன்சர், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க, ஒரே கன அளவை கொண்ட இரு உருளைகளின் உயரங்களின் விகிதம் 2:3 எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதமானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உருளை வந்து இருக்கு, அதனுடைய கன அளவு வந்து சேம்னு சொல்றாங்க. அப்போ அவற்றினுடைய உயரங்களின் விகிதம் வந்து 2:3ன்னா ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது h1 h2ன்னு எடுத்துக்கோங்க. ஆரங்களின் விகிதம்னா r1:r2 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr²h. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா πr²h. இங்கே வந்து ஒரே கன அளவை கொண்ட இரு உருளைகள்னு கொடுத்துட்டாங்களா, இதனுடைய கன அளவு வந்து சேம். அப்போது πr1² h1 = πr2
r2 ஸ்கொயர் h2ன்னு எழுதலாங்களா? இப்போ பை வந்து பை கேன்சல் ஆயிரும். r1 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. h1 வந்து நம்ம இங்கே என்ன போடலாம்? 2 போடலாங்களா? நம்ம ரேஷியோவில் இருக்கிறதால நீங்கள் 2 போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் 2x 3xன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் 2x 3xன்னு எடுத்து போடுறேன். xx கேன்சல் ஆயிரும். 2x is equal to r2 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். r2 ஸ்கொயர் h2 வந்து 3x. xx கேன்சல். இப்போது r1 டிவைடட் பை r2 இங்கே ஸ்கொயர் இருக்கிறத ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாங்களா? ஸோ நான் ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதுறத ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 3 அப்படியே இருக்கும், இந்த 2 இங்கே கீழே வந்துடும். அப்போது டிவைடட் பை 2. இதுக்கு வந்து இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆஃப் ஆயிருங்களா? அப்போ அது எப்படி எழுதலாம்? √3 டிவைடட் பை √2ன்னு எழுதலாம். ஸோ இப்படி வந்தால் ரூட் ஆஃப் அப்படின்னு 3/2ன்னு எழுதுவோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இது போல் பிரித்து எழுதலாம். கீழே வந்து 2ங்க. அப்போ ஆன்சர் வந்து r1 is to r2 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா √3 is to √2 ஆன்சர். அப்போ ஆன்சரை வந்து எதில் இருக்குன்னா ஆப்ஷன் டி. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டியில் வந்து இருக்குது √3 is to 2. அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து பாருங்க, ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் முறையே 3:2. அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவின் விகிதம் முறையே 5:9 எனில் செவ்வகத்தின் அகலத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு செவ்வகம் இருக்கு, அதனுடைய நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க. நீளம் வந்து 3x, அகலம் வந்து 2xன்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு வந்து கொடுத்துட்டாங்களா? அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு டிவைடட் பை செவ்வகத்தின் பரப்பளவு வந்து 5/9, 5:9ன்னு சொல்லிட்டாங்க. செவ்வகத்தின் அகலம் b தான் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 × l + b. செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா LB, L × B LB, 5/9. இப்போ நம்ம வந்து L என்னன்னு எடுக்க போகிறோம்? 3xன்னு எடுக்க போகிறோம். B வந்து 2xன்னு எடுக்க போகிறோம். அப்போ 2 × L வந்து 3x, B வந்து 2x டிவைடட் பை L வந்து 3x × 2x is equal to 5/9. 2 × 3x + 2x 5xன்னு வரும். கீழே வந்து 3 2 6 x² வரும். ஒரு x இங்கே கேன்சல் ஆகிட்டா x மட்டும் இருக்கும். டிவைடட் பை இங்கே 5/9 இருக்குது. 5 5ல் அடிக்கலாம். 2 கொண்டு வந்து 6ல் அடித்தா 3 டைம்ஸு, 3 கொண்டு வந்து இங்கே அடிச்சோம்னா 3 வாட்டி. அப்போது இங்கே x இருக்குது, இங்கே 3 இருக்குது. x இங்கே போயிடும், 3 இங்கே வருங்களா? அப்போ x = 3. x = 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்மள என்ன கேட்டிருக்காங்க? b அகலம் வந்து கேட்டிருக்காங்க. அகலம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே என்னென்னு எடுத்தோம்? b வந்து 2xன்னு எடுத்தோங்களா? அப்போது 2x = 2 × x வந்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6ன்றது ஆன்சர். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா A, 6 மீட்டர். அடுத்த சம் வந்து பார்ப்போம். இதை எரஸ் பண்ணிடுவோம். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்குது எனில் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ஒரு சதுரம் இருக்கு. ஸோ சதுரம் கொஞ்சம் கிராஸாக இருக்குது, சதுரம்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ சதுரத்தின் பக்கம் வந்து இப்போ 10ன்னு இருக்கான்னிக்கோங்க. அப்போ ஒரு பக்கம் 10ன்னா எல்லா பக்கமும் 10 தானே. இப்போ வந்து இந்த சதுரம் என்ன ஆகுதுன்னா 20% அதிகரிக்குதான். 10ல் 20% என்ன ஆகும்? அடிஷ்னலாக 2 வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போ வந்து பாருங்கள், ஃபர்ஸ்டில் இந்த சதுரத்துக்கானதை போடுவோம். பரப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சதுரத்தின் பரப்பளவு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா a². அப்போ a10ன்னா a² வந்து பார்த்தீங்கன்னா 100. இப்போ என்ன பண்ணுறாங்க? 20% அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 20% அதிகரித்த பிறகு சதுரத்தின் பரப்பளவு வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 20% அதிகரிக்குதுன்னா 10ல் 20% 2. அப்போ சதுரம் வந்து கூடியிருக்கு. அப்போ வந்து A வந்து என்னவா எடுப்போம்? 10 + 2 12ன்னு எடுப்போமா? 12 ×
12 is equal to 12 144. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? 144 minus 100னா 44% அதிகமாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து டி. சிம்பிள் தாங்க. புரியலன்னா இது போல் டயக்ராம் வரைஞ்சி பாருங்கள், புரியும். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்கள். 3√3 சென்டிமீட்டரை பக்கமாக கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் குத்துயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இது போல் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சமபக்க முக்கோணம்னா எல்லா பக்கமும் சமமாக வந்து இருந்தால் சமபக்க முக்கோணம். இப்போ சமபக்க முக்கோணத்தின் ஃபார்முலா பரப்பளவு காண்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? √3/4a². ஸோ இங்கே எச்சு கேட்டிருக்காங்கன்னா அதுக்கான ஃபார்முலா சமபக்க முக்கோணத்தில் எச் வேல்யூ, அதாவது நம்மளுக்கு வந்து ஏ வந்து கொடுத்துட்டாங்க, சென்டிமீட்டரை பக்கமாக கொண்டான ஏ கொடுத்துட்டு எச் என்னன்னு கேட்குறாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா இது தாங்க. நோட் பண்ணிக்கோங்க. h is equal to √3/2 into a. ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு வந்து சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா √3/4a². இது வந்து ஸ்கொயருங்க, a². அதே வந்து சமபக்க முக்கோணத்தில் பக்கம் a கொடுத்துட்டு h என்னன்னு கேட்டாங்கன்னா h is equal to √3/2a. அதே இதிலேயே சமபக்க முக்கோணத்தில் h கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து a கொடுத்துட்டு h கேட்டாங்களா? ஒருவேளை h நம்மளுக்கு கொடுத்துட்டு a கேட்குறாங்கன்னா h கொடுத்துட்டு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டாங்கன்னா h வந்து கொடுத்தாச்சு, h வந்து கிவன். அப்புறமா கொடுத்துட்டு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து h²/√3. இந்த 3 ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு வந்து √3/4a². அடுத்து வந்து h கொடுத்துட்டு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா h²/√3. பக்கம் கொடுத்துட்டு h வந்து குத்துயரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா h is equal to √3/2 into a. இது வந்து சமபக்க முக்கோணத்துக்கான ஃபார்முலாங்க, அதை வந்து மறந்துடாதீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறது இந்த ஃபார்முலா தான். ஏன்னா h தானே a கொடுத்துட்டாங்க, h வந்து கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து போட போகிறோம். ஸோ h தான் கண்டுபிடிக்க போகிறோம். √3/2 into a வந்து பார்த்தீங்கன்னா 3√3. a வந்து இங்கே கொடுத்தாச்சு 3√3. அப்போ √3 into √3 3 ஆயிருங்களா? 3 into 3/2 9/2 அடிச்சோம்னா 4.5. அப்போ ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட் சம் வந்து பாருங்க. 48 சதுர சென்டிமீட்டர் பரப்புடைய ஒரு முக்கோணத்தில் அதன் அடிப்பக்கம் அதன் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம் எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து 48 சென்டிமீட்டர் பரப்பளவுடைய ஒரு முக்கோணத்திற்கான பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் BH. இந்த முக்கோணத்தின் பரப்பளவு தான் 48 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு முக்கோணம் இருக்குன்னா அடிப்பக்கம் வந்து அதன் குத்துயரத்தை விட, இப்போ குத்துயரம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன்னா இதனுடைய அடிப்பக்கம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கான்? 4 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கான். அப்போ x+4ன்னு எழுதலாமா? அப்போது உயரம் வந்து எக்ஸ்ன்னா அதனுடைய அடிப்பக்கம் 4 சென்டிமீட்டர் அதிகம்னு சொல்கிறப்போ அப்போ x+4 அப்படின்னே எடுத்துக்கலாம். அப்போது h வந்து எக்ஸு, அடுத்து b வந்து பார்த்தீங்கன்னா x+4. அதை வந்து இது அப்படியே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகுமா? 96 2 48 96. b வந்து பார்த்தீங்கன்னா x+4, h வந்து எக்ஸை கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். x² + 4x 96 உள்ளே வந்தால் -96 = 0ன்னு வரும். அப்போது 96 வந்து பிரிக்கலாம். 5 என்பது 11 88 12 8 96 மைனஸ் வரணும். இங்கே ஆட் பண்ணால் இங்கே +4 இருக்கா? +4ன்னு வரணும். அப்போது 8க்கு மைனஸ் போடணும். அப்போ இதை எப்படி எழுதலாம்? x+12 × x - 8 = 0ன்னு எழுதலாம்.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -12 வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 வரும். நீளம் வந்து நம்மளுக்கு மைனஸில் வருமா? வராது. அப்போ இதை எடுக்க மாட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 8. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அடிப்பக்கத்தின் அளவு காண்க. பி தான் வந்து கேட்டிருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னென்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ எக்ஸ் வந்து 8, 8 + 4 12. அப்போ பி வந்து பார்த்தீங்கன்னா 12. ஆப்ஷன் பி. அதே வந்து ஹெச் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்? எக்ஸ் வந்து 8, இங்கே எக்ஸ் தானே, ஸோ 8 ஏஎன் போட்டிருப்போம். நம்மளுக்கு அடிப்பக்கம் கேட்டதால ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இந்த சம் வந்து பாருங்க, 10 மீட்டர், 8 மீட்டர், 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைக்கப்படும் மிக நீளமான கோலின் அளவானது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 10 மீட்டர், 8 மீட்டர், 5 மீட்டர்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீளம், அகலம், உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. எல், பி, ஹெச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு மிக நீளமான கோலின் அளவானதுன்னா அப்போ வந்து இது 10 மீட்டர் நீளம், இதுன்னா செவ்வகம் ஷேப்பில் வருமா? அப்போது எப்படி நீளமான கோலை வந்து எப்படி வச்சா நம்மளால் வைக்க முடியும்னா இப்படி கிராஸாக வைப்போம். அப்போ இங்கே வந்து இன்டைரக்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா செவ்வகத்தின் மூளை விட்டம் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கனச்செவ்வகத்தின் மூளை விட்டத்துக்கான ஃபார்முலா. ஏன்னா ஹெச் வந்துட்டேன்னா அது என்னது? கனச்செவ்வகம். இப்போ கனச்செவ்வகத்தினுடைய மூளை விட்டத்திற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா √L² b² + h². L வந்து 10, 10 × 10 100, b வந்து 8 64, h வந்து 5 5 5 25. இது எல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா 100, 160, 180, 189. 189க்கு √ஆஃப் வந்து எடுக்க முடியுமா? 13 13 169, 14 14 196. அப்போது இந்த 189 வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் கேப்பில் தான் இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு 13 பாயிண்ட் சம்திங் தான் வந்து 189 வரும். இப்போ ஆப்ஷன் வந்து பாருங்கள், 13.75 இருக்குது, 14.35 இருக்குது. 14 வர வாய்ப்பே இல்லை. அப்போ 13.75 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. இந்த சம்மிலிருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போங்க. தேங்க்யூ.